ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆத்ம போதம். ஸ்ரீ ஆதிசங்கரர் சுலோகங்கள் ஸ்ரீ ரமண மகரிஷி வெண்பாக்களுடன். அநாத்ய வித்யா நிர்வாச்யா காரணோ பாதி ருஷ்யதே உபாதி த்ரிதயா தன்யம் ஆத்மானம் வதாரயேத். ஆதி அச்சின் அரையொணா வஞ்ஞான மோதுவராதி உபாதியாயோது முப்பாதிகளா மூன்று உடல்களின் வேறா உபாதியிலான் மாவையோர். ஸ்ரீ ரமணர். காரண உடல் ஆதியற்றது, பேச ஒண்ணாதது. இந்த உடலையும் சேர்த்து ஏற்கனவே சொல்லப்பட்டவற்றுடன் மூன்று சரீரங்களாயின. இம்மூன்றையும் மீறியதே ஆத்ம நிலை என்று அறியப்படட்டும். கருகருவென்று இருட்டும் நேரம் பயந்த சுபாவமுள்ள ஒருவன் ஜன சஞ்சாரமற்ற பகுதியில் தனியனாக சென்று கொண்டிருக்கிறான். அப்படி அவன் மனதிலே ஐயத்துடன் சென்று கொண்டிருக்கும் போது சற்று தூரத்திலே ஏதோ ஒன்று நின்று கொண்டிருப்பதை கண்டான். கண்டவன் நின்று விட்டான். ஐயோ, அது பிசாசாக இருக்கலாமோ? ஒருவேளை அப்படியே பிசாசாக இருந்து விட்டால் என் கதி என்னாவது என்ற பயம் அவனை கவ்வி கொள்கிறது. அவனது உடலெல்லாம் வியர்க்கிறது. அப்படியே நின்று கொண்டிருந்தவன் அந்த பொருள் ஆடாது அசையாது நிற்பதை கவனித்தான். பிசாசு என்றால் இவ்வளவு நேரம் சும்மா இருக்காதே, ஒருவேளை வெறும் தூணாக இருக்கலாமோ என்ற பயத்தோடேயே அடியடியாக முன்னேறுகிறான். அதன் பக்கத்திலேயும் சென்று விட்டான். அப்பொழுதும் அது அசையவில்லை. மிகுந்த தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அதை அவன் தொட்டும் விடுகிறான். அது கல்தூண் என்ற உண்மையை அவன் இப்பொழுது தெரிந்து கொள்கிறான். இப்பொழுது அவனிடத்தில் சற்று முன்பிருந்த பயம் இல்லை. தூணை பிசாசு என்று அவனை கருத வைத்தது எது? உண்மையில் அது தூண்தான் என்ற அறிவு அவனிடம் இல்லாதிருந்ததே ஆகும். ஒரு பொருளை பற்றிய உண்மை நிலையை தெரிந்து கொள்ளாதவரை அதை குறித்து அநேக தப்பு எண்ணங்கள் நிலவுவது சகஜம். உண்மையை நம்மிடமிருந்த அஞ்ஞானம் என்னும் ஆவரணம் அல்லது திரையானது மறைக்கிறது. உண்மையை அறியாத வரை தவறான வழியில் செல்லும் நமது சிந்தனையானது ஏதேதோ இல்லாதவற்றையெல்லாம் கற்பனை செய்யும். அப்பொழுது தோன்றும் கற்பனை தோற்றங்கள் அனைத்தும் பொய். அறிவை அறியாமை மூடிக்கொள்கையில் மனம் குதித்தாடுகிறது. இல்லாததை இருப்பதாக நம்மை அது கருத செய்கிறது. படலம் படலமாக அஞ்ஞானமாகிய திரையானது ஆத்மாவை மூடியிருக்கையில் ஆத்மனது உண்மை நிலையை உணர்ந்து கொள்வது எங்கனம்? ஆத்மனது உண்மை நிலையை உணர முடியாத நிலையில் ஆத்மனை பற்றிய பல தவறான கருத்துக்கள் தோன்றுகின்றன. கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆத்மன். அனைத்தையும் கடந்த அது அனைத்தினுள்ளும் ஊடுருவி நிற்கிறது. அவித்தையின் காரணமாக அது கட்டுப்பட்டது போல் தென்படுகிறது. ஆத்மன் ஸ்தூல சூஷ்ம காரண சரீரங்களுக்கு அப்பாற்பட்டது. அவித்தையே காரண சரீரம். ஏனெனில் ஆத்மனை பற்றிய உண்மை அறிவு நம்மிடம் இல்லாததால் தான் அலைமோதும் ஆசைகள் நம்மிடம் தோன்றுகின்றன. எண்ணங்களும் செயல்களும் ஆசைகளின் காரணமாக பின் தோன்றுகின்ற எண்ணம் செயல் ஆகியவை முறையே புத்தி மனம் சரீரம் ஆகியவற்றின் மூலம் வெளிப்படுகின்றன. எனவே ஸ்தூல சூஷ்ம சரீரங்கள் அவித்தையின் விளைவுகள் ஆதலால் அது காரண சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அவித்தை எப்படிப்பட்டது? அது அனாதி, அதாவது ஆரம்பம் அற்றது. அவித்தைக்கு ஆரம்பம் கிடையாது என்ற கருத்தை வேதாந்தத்தை பயிலும் ஆரம்ப சாதகர்களால் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். இதை தற்கால விஞ்ஞான கருத்துக்கள் மிகவும் எளிய முறையில் புரிய வைக்கின்றன. தற்கால விஞ்ஞானி ஒருவரிடம் சென்று நேரம் அல்லது காலம் என்பதற்கு விளக்கம் தருமாறு கேட்டால் அவர் உடனே 2 நிகழ்ச்சிகளுக்கு இடையே உள்ள இடைவெளியே காலமாகும் என்று கூறுவார். நமது வேதாந்த நூல்களில் நமது ஞானிகள் அதே காலத்தை அனுபவங்களுக்கு இடையேயுள்ள இடைவெளி என பகர்கின்றனர். அனுபவம் ஒன்றை பெறுவதற்கு அடிப்படை தேவைகள் 3. அவையாவன: அனுபவிக்கும் நபர், அனுபவிக்கப்படு பொருள், அனுபவிப்பவருக்கும் அனுபவிக்கப்படு பொருளுக்கும் இடையேயுள்ள தொடர்பு, அதாவது அனுபவம் ஆகியவையே அந்த 3 ஆகும். எனவே மனம் புத்தி ஆகியவற்றால் அமைந்த அனுபவிக்கும் நபர் அவர் அனுபவிப்பதற்கு தேவையான புற உலக பொருள்களின் துணை கொண்டு முதலில் அவற்றை அனுபவித்திருக்க வேண்டும். என்பது ஒரு புள்ளி.
அந்த ஒரு புள்ளியில் அளப்பதற்கு ஒரு தூரமும் கிடையாது. ஆ என்பது மற்றொரு புள்ளி. இப்பொழுது ஆ ஆ என்ற 2 புள்ளிகளுக்கிடையில் இடைவெளி தூரத்தை கணக்கிட நம்மால் இயலும். எனவே தூரத்தை அளக்க 2 புள்ளிகள் தேவை. அதுபோல் முதல் அனுபவத்தின் முடிவு இரண்டாவது அனுபவத்தினுடைய ஆரம்பமாக அமைகிறது. அவ்விரண்டு அனுபவங்களுக்கு இடையேயுள்ள இடைவெளி நேரம்தான் காலம் என கணக்கிடப்படுகிறது. ஈண்டு சிக்கல் ஒன்று எழுகிறது. முதல் அனுபவம் என்று பேசுகின்ற பொழுது அங்கே காலம் என்ற பிரச்சனை எழ இடமில்லை. அந்த முதல் அனுபவத்திற்கு தேவையானவை யாவை? அனுபவிக்கும் நபர் அறியப்படும் உலக பொருள்கள் போன்றவை. எனவே காலம் என்பதை கணக்கிடுவதற்கு முன்னமேயே அதை கணக்கிட தேவையான உலக பொருள்கள் தோன்றியிருக்க வேண்டும் அல்லவா? அத்துடன் அப்பொருளான தேவையான மனம், புத்தி ஆகியவையும் தோற்றுவிக்கப்பட்டிருக்க வேண்டும். மனம், புத்தி ஆகியவை காரண சரீரத்தின் பார்ப்பட்டவை. காரண சரீரம்தான் அவித்தை. எனவே அவித்தையை காலத்தை கொண்டு கணக்கிட முடியாது என்பது முனிவர்கள் கண்ட முடிவு. சிறு குழந்தை ஒன்று தனது தாத்தாவிடம் கேள்வி கேட்டதாம். தாத்தா, எனது பாட்டியினுடைய திருமண வைபவத்திற்கு என்னை நீ ஏன் கூட்டி செல்லவில்லை என்பதே அந்த கேள்வி. பேரன் பாட்டியின் கல்யாணத்தில் கலந்து கொள்வது என்பது எப்படி முடியும்? அதுபோல் காலத்தை கடந்த அவித்தியை காலத்தின் துணை கொண்டு அறிவது எங்ஙனம் முடியாத ஒன்றுதான். அவித்தை காலத்திற்கு முந்தியது அல்லது காலத்தை கடந்தது என்பதைத்தான் அனாதி என்ற சொல் குறிக்கிறது. அடுத்ததாக அவித்தியை விளக்கும் வகையில் அனிர்வாச்யா என்ற பதம் இந்த ஸ்லோகத்தில் வருகிறது. அனிர்வாச்யா என்றால் விளக்க ஒண்ணாதது, விளக்க முடியாதது, விளக்கத்திற்கு அப்பாற்பட்டது என பொருள்படும். கண்ணால் பார்க்கக்கூடிய ஒன்றை அல்லது மெய்யால் உணரக்கூடிய ஒன்றை அல்லது சிந்தனையால் சிந்திக்க முடிகின்ற ஒன்றைத்தான் நம்மால் விலக்கி கூற முடியும். ஆனால் அவித்தை எப்படிப்பட்டது? ஸ்தூல சூட்சும சரீரங்களுக்கு அடிப்படையாக அமைந்தது. அதை நம்முடைய அனுபவமாகிய எல்லைக்குள் கொண்டு வருவது என்பது முடியாத காரியம். அந்த நிலையில் அதை எப்படி விளக்கி சொல்வது? அது மட்டும் அல்ல, இருக்கும் ஒன்றை வார்த்தைகளால் அது இப்படி இருக்கிறது, அதனது தன்மைகள் இன்னென்னவைகள் என்று விளக்கி கூறலாம். இன்ன காரணத்தினால் இது இருக்க முடியாது என்று விளக்கம் கூறிவிட முடியும். அவித்தை எப்படிப்பட்டது? அது இருக்கிறது என்ற ரகத்தையோ அல்லது இல்லாதது என்ற ரகத்தையோ அல்லது இவ்விரண்டையும் கலந்த ஒன்றையோ சார்ந்தது அல்ல. அப்படிப்பட்ட அவித்தையை வார்த்தைகளால் விளக்கி கூற முடியுமோ முடியாது என்பதைத்தான் அனிர்வாச்யா என்ற பதம் சுட்டி காட்டுகிறது. ஒரு நபர் பசியால் வாடுகிறான் என வைத்துக் கொள்வோம். அவனுக்கு தேவையானது எது? உணவு. மிகுந்த பிரயாசைக்கு பிறகு அவனுக்கு கொஞ்சம் உணவு கிட்டுகிறது. அப்படி கிட்டிய உணவை வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்ய வேண்டும்? உடனே அந்த உணவை உண்டு தனது பசிப்பினியை போக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யாது அந்த உணவு யாரால், எங்கே, எப்படி சமைக்கப்பட்டது, அந்த உணவுக்கு வேண்டிய பொருள்களை பயிர் செய்தவர் யார், அவை எங்கே பயிரிடப்பட்டன என்பனவற்றை பற்றி சிந்திப்பதிலே காலத்தை செலவழிக்க முற்படுவானேயானால் அவனை எப்படிப்பட்டவன் என்று கூறுவது? மேற்கூறப்பட்ட உதாரணத்தின் துணை கொண்டு பார்க்கையில் குருவை சிஷ்யன் நாடி செல்வது அறிவை பெறுவதற்காகவே அன்றி அறியாமையை பற்றி ஆராய்வதற்காக அல்ல. இருளிலே சிக்கி தவிப்பவனுக்கு தேவையானது ஒளி, அஃதன்று இருளை பற்றி ஆராய்ச்சி அல்ல. அதுபோல் அறியாமையில் உழலும் ஒருவனுக்கு தேவையானது அறிவேயன்றி அறியாமையை பற்றி ஆராய்ச்சி அன்று. ஆகையினால்தான் முனிவர்கள் அறிவை ஆராய்ந்தார்களே அன்றி அறியாமையை பற்றி ஆராயவில்லை. அது மட்டும் அன்றி அறியாமையை ஆராயத்தான் முடியுமா? கையில் ஒருவன் விளக்கை வைத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் ஓடினாலும் இருளை கண்டுபிடிக்க முடியுமோ? இவனது கையில் விளக்கு இருந்தால் இவன் செல்லும் இடமெல்லாம் வெளிச்சமும் இருக்கத்தான் செய்யும், இருள் இருக்காது. அத்தகைய ஒருவனது முயற்சியை வீண் முயற்சி என்று சொல்லாது வேறு என்ன கூறுவது? அதுபோல் அறியாமையை பற்றி அறிய நாம் மேன்மேலும் முயலுகையில் அது நம்மிடமிருந்து விலகி செல்கிறது. அந்த முயற்சி எதுவரை நீடிக்கும்? உண்மை அறிவு உதயமாகும் வரை. அப்பொழுது இவன் அறிவு சொரூபி ஆகிவிடுகிறான். தொடரும். ஓம்.